சரணம் ஐயப்பா ஜலகண்டேஸ்வரா. அப்படி யாரும் இங்க இல்லையே. திராவிட செல்வமே நீயா? திராவிட ரத்னமே நான் தான். என்னப்பா அது பிரேமானந்தா மாதிரி வந்திருக்க? நான் வெளித்தோற்றத்துக்கு பிரேமானந்தா, உள்தோற்றத்திற்கு விவேகானந்தா. முற்றும் திறந்து மலையேறி விட்டேன். ஆமா, இந்த மலை யாரு? இதுதான் நமது குல கொழுந்துப்பா. இது குல கொழுந்து இல்ல, குல கொழுப்பு. ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா ஃபேமிலி கொலாஸ்ட்ரால். அதை விடுங்கண்ணா. அந்த பய சாண்டிய பத்தி ஏதாவது தகவல் கிடைத்ததோ? இது வரைக்கும் கிடைக்கல. இருந்தாலும் நான் விட்டுருவேனா? நான் யாரு? சாணாமானா ஈனா பரம்பரை. ஆரம்பித்து விட்டீர்களா? இதற்கு பயந்துதானே நான் தமிழ்நாட்டை விட்டே ஓடிவிட்டேன். இந்த பொறுப்பை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். இனிமேல் உன் பாடு, உன் மகள் பாடு. சும்மா பேசிட்டு இருக்க வேண்டாம், திங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியில பொண்ணெடுத்தவன் பெரிய ஆள் ஆயிட்டான். வாங்க அங்க போய் சாப்பிடலாம். எப்படி பெரியவனா? ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டான், மாட்டை தூக்கி பிளைட்ல போட்டான், பிளைட்டை தூக்கி அது போட முடியாது. ஏற்றுமதி செட்மெண்ட் நடத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். இப்ப அவனுக்கு வைக்கிற விழாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். துளசி, துளசி, என்ன இன்னும் ரெடி ஆகலையா? பண்ணுங்க. நல்ல உத்தியோகம். ஐயே, என்ன பொட்டு இது? வேற பொட்டு இல்ல? குடு. பாரு, இப்ப நல்லா இருக்குல்ல? எனக்கு எது சரியா இருக்குமோ அதை செலக்ட் பண்றதுக்கும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் தான் நீங்க இருக்கீங்களே. போதும் போதும். அப்புறம் நன்றி கடன் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னா பேச ஆரம்பிச்சிருவேன். நமது பாரத நாட்டிலே ஒவ்வொரு இளைஞனும் நமது கண் போன்ற இளைஞராக இருக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் நல்ல உழைத்து உயரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க. தம்பி, இந்த போட்டோவில் இருக்கான பாத்திருக்கியா? தெரியாது சார். சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? உறிஞ்சிட்டு திரும்புறேயா? திரும்பிட்டு உறிஞ்சிங்களே, ரெண்டு ஒண்ணு தானே. இவனை பாத்திருக்கீங்களா? இவனை நான் எங்கேயோ நெருக்கத்துல பார்த்த மாதிரி இருக்கே. எங்க? ஷேவிங் பண்ணும்போது நேருக்கு நேர் பார்த்த ஃபீலிங் கிடைக்குது. அவன் சோமாரி, கேப் மாறி, மொல்ல மாறி சார். எத்தனை மாறி? அவன் மாறி மாறி ஓடுவான் சார். அப்ப இத புடிங்க. ஏன் நான் ஓடணும்? ஓடுங்க. அந்த ஆளுகிட்ட தப்பிக்க போய் எதுகிட்ட மாட்டக்கூடாதோ அதுகிட்டே மாட்டிக்கிட்டனே. கைய விடு, கைய விடு. 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? யானை கையில சிக்கிற கரும்புன்னு நினைப்பாங்க. நீ கரும்பா? எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை கண்ட துண்டமா விட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். சரிப்பா, அப்ப நான் விதவை ஆயிடுவேன். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? டேய், பொண்டாட்டி விட்டுட்டு ஓடுனவன் உலகத்துல உருப்பட்டதே இல்ல தெரியுமா? சரிப்பா. என்னப்பா? அப்பப்பா, நீ பேசாத, நீ பேசுமா? அத்தா, நீ ஏசாதீங்க. அத்தா, சிப்ஸ் சாப்பிடுங்க. நீ குடுக்கறதெல்லாம் திங்கிறதுக்கு நான் என்ன கோங்கா பயலா? போடி. சரிப்பா, கோங்கா பயல்னா என்ன? ரொம்ப முக்கியம். இப்ப அவன்தாமா முக்கியம். ஓடி புடி. Please come with me. I'm sorry. உங்க சிஸ்டரோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது she is badly affected. ஏன் நம்பிக்கையை கைவிடுறீங்க? எல்லா டாக்டர் முடிவு பண்ணதுல பிரார்த்தனா யாரால பாதிக்கப்பட்டாலோ அவங்க பக்கத்துல இருந்தா ஒருவேளை அவங்க நல்ல முறையில குணமாக வாய்ப்புண்டு.
கேரளா டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்களா டாக்டர்? படிச்சுட்டேன். குணமாயிடும்ல? உங்க சிஸ்டருக்கு வந்திருக்கிறது டிப்ரெஷன். மெடிசன் மூலமா காப்பாற்ற முடியாது. மன ரீதியா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரியா கவனிக்கலன்னா சில சமயம் கோமா ஸ்டேஜ் கூட வந்துடலாம். இந்த பாதிப்புக்கு காரணமானவங்க பக்கத்திலேயே இருந்தா உங்க பிரார்த்தனா குணமாக வாய்ப்புண்டு. நீங்க சொன்ன கரணை அழைச்சிட்டு வர முடியுமா? அதான் என் முதல் வேலை டாக்டர். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் திலீப். ஹலோ அங்கிள். டிவி விளம்பரம் உலகத்துல எந்த மூலையிலயும் ரீச் ஆயிடும் சொன்னேன்ல, கொண்டு வாங்க. டிவியவா? இல்ல பாருங்க. அடேங்கப்பா, டிவி விளம்பரம் மாப்பிள்ளையை அரசாங்க விருந்தாளியா கொண்டு வந்திருக்கிறது. அத்தான் என்ன கடலையை கடித்து தின்னாதே, நேரமாகிவிடும், அப்படியே முழுங்கி விடு. தின்னு கட்ட குடும்பம் ஐயா. அத்தான் எங்க போனீங்க? பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் திறந்திருக்காங்க, சாப்பிட போலாமே. திருப்தி ஐயா, திருப்தி ஐயா உங்களுக்கு எல்லாம். ஐயோ, இவ கூட குடும்பம் நடத்துறதுக்கு பதிலா ஒரு மாவரைக்கிற மிஷின் கூட குடும்பம் நடத்திடலாம். மோகினி, நீ நடந்துகிட்ட விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. பொன்னால் லட்சணமா நடந்துக்க கூடாதா? பெரியவங்க சொன்னா அப்படியே நடந்துக்கிறேன். ஓகே அங்கிள். எனிவே, இனிமேலாவது இவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. இவன் மனசு மாறதுக்கு நீங்க கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க. நானும் ஐடியா பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவ விட்ட வழி. தம்பி, பணம் வந்து விட்டால் மனிதன் மாறிவிடுவான் என்று செப்புவார்கள். ஆனால் நீ மாறாமல் பெரிய மனிதனாகி விட்டார். ஜலகண்டேஸ்வரா. தேங்க்யூ. மோகினி, இவனை கொஞ்சம் உள்ள கூட்டு போமா. ஐயா, எல்லாம் தெரிஞ்சே என்ன மலையில இருந்து தள்ள பாக்குறீங்களே. மலை சாய்ந்து போர். உள்ள போய் பாடு. உள்ள போனா உயிரோட இருக்க முடியுமா? போடா. மலை சாய்ந்து போனா. ஓகே அங்கிள், நான் வரேன். மிஸ்டர் கரணை பார்க்கணும். நேரா போய் ரைட்ல திரும்புங்க. தேங்க்யூ. என்ன விசேஷம்? அதான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஓகே ஓகே, ஷூர். ஓகே, பாய். மிஸ்டர் கரண், வாட் a சர்ப்ரைஸ். வாங்க வாங்க, உட்காருங்க. ஹலோ ஆபரேட்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே? நான் எதிர்பார்க்கவே இல்லை நாம மறுபடியும் சந்திப்போம்னு. சரியா தவிர்ங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ? ஒண்ணும் வேண்டாம். நேத்து பேப்பர்ல உங்களுக்கு அவார்டு கொடுக்கறத பார்த்தேன். நேரம் மனுஷனை எப்படி எல்லாம் மாத்திருச்சு. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம். மை வைஃப். அப்போ நான் கிளம்புறேன். உட்காருங்க. எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, இருங்க. இவங்க எப்படி இருக்காங்க? இவன் விஷயமா தான் பேச வந்தேன். இப்ப எனக்கு உங்க உதவி தேவை. நான் உங்களுக்கு போய் உதவி செய்யறதா? ஆமா கரண், அன்னைக்கு என்னோட சுயநலத்துக்காக உங்களுக்கு கெடுதல் பண்ணேன். இன்னைக்கு பிரார்த்தனாவுக்காக பேச வந்திருக்கேன். சுவிஸ் நாட்டுல பெரிய கோடீஸ்வரனை பிரார்த்தனாவுக்கு மாப்பிள்ளையா பேசி முடிச்சிட்டு வந்தேன். அதனால என் தங்கச்சிக்கு ஒரு பணக்கார வாழ்க்கையும் அந்த மாப்பிள்ளை மூலமா எனக்கு பிசினஸ்ல உதவியும் கிடைக்கும் நினைச்சுதான் அன்னைக்கு உங்களை ஒதுக்கி தள்ள. ஆனா என் திட்டமெல்லாம் திசை மாறி போச்சு. பிரார்த்தனா உயிருக்கு இப்ப போராடிட்டு இருக்கா.